بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு அன்போடு வழங்குவோர்கள் Fatima Jewellers, Usman Road, NSC Boss Road, Prasivakam High Road. மக்களுக்கு பக்கத்துல என்ன போய் அவங்க ரொம்ப தரிப்பா இந்த 300 வீரர்களையும் கொண்டு வந்து நிறுத்தி ஒரு 2 மாசம் தங்குறாங்க. ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துறாங்க. இப்ப வாடா பார்க்கலாங்கிற மாதிரி வா வா நீ மதினாக்கு பக்கத்துல வந்து இல்ல அபுசினியா வந்தாங்க 200 பேரை கூட்டிட்டு அபுசினியா வந்தார்ல 200 பேரை கூட்டு வந்து எங்க இதெல்லாம் அழிச்சிட்டு போனீங்க இல்ல நான் அழிக்கலாம் இல்ல 300 படை வீரரோட வந்திருக்கேன் வா வந்து போர்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. எந்த போரும் நிகழ்ல திரும்பி போயிடுறாங்க திரும்பி வந்துடுறாங்க. அப்புறம் வந்து ஸைத் இப்னு ஹாரிஸா இவங்க இதுதான் ரொம்ப மிக முக்கியம். இது உஹது போருக்கு முன்னாடி இது அவங்க கோபத்தை இதுதான் மூட்டுகிறது. ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்கள் தலைமையில் ஒரு படை ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டு ஜமாத்துல் ஆஹிர்ல இந்த படை கிளம்பி செல்கிறது. கிளம்பி போற படை வந்து இந்த ஷாமுக்கு செல்லக்கூடிய வியாபார படை வந்து ஷாமுக்கு கிளம்புறாங்க. முதல்ல வாங்கின அடி அந்த பத்ர் போர்ல வாங்கின அடினால ஷாமுக்கு தான் வியாபாரத்துக்கு போய் ஆகணும். ஷாமுக்கு போனா தான் அவங்களுக்கு வியாபாரம் கோடை காலத்துல வந்து வியாபாரம் செய்யணும்னா ஷாம்ல போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து தான் இவங்க வியாபாரம் பண்ண முடியும். குளிர்காலத்துல இவங்க வந்து தேர்ந்தெடுக்கிறோம்னா ஹபசாங்கிற அந்த இடத்துக்கு போய் தான் அவங்க சாமான பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர முடியும். இந்த லெவல்ல இருக்கிறாங்க. அப்போ 100 பேர் கொண்ட ஒரு படையை அமைத்து அதுக்கு ஸைத் இப்னு ஹாரிஸாவை ரசூலுல்லாஹ் ஸைத் யார் தெரியுதா? இந்த ஸைத் யாரு யாரும் தெரியல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வளர்த்த வளர்ப்பும் அவன் மகன் உஸாமாவுடைய வாப்பா உஸாமாவுடைய அத்தா. சரியா? அவங்க தலைமையில ஆக்சுவலா வந்து அடிமை ரசூலுல்லாஹ்வுடைய அடிமை. அவங்க ரசூலுல்லாஹ்க்கு அடிமையா இருக்கிறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் அப்படி பார்க்கல தன்னுடைய மகனாகவே பார்த்தாங்க ரசூலுல்லாஹ். அவங்க தலைமையில 100 பேர் கொண்ட பெரிய கூட்டமாக போகாம அந்த வாணிக கூட்டத்தை போய் அடிக்கிறாங்க. அந்த வாணிக கூட்டத்தில் இருந்த பொருட்களுடைய மதிப்பு மட்டும் அண்டைய நிலைமையில 1,00,000 தினார் 1,00,000 திர்ஹம் 1,00,000 திரஹம்ஸ் வந்து முற்றிலுமாக அந்த எதிர்க்கவே முடியாம அந்த வாணிக கூட்டம் வந்து ஓடி விடுறாங்க. அங்க முழுசாக அவங்க வியாபார பொருட்கள் அள்ளிட்டு வந்துட்டாங்க. இதுதான் அங்க கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது. என்ன கொழுந்து விட்டு எரியுது? தாங்க முடியல அவங்களால. எது பண்ணாலும் அடிக்கிறாங்க. ஒண்ணு இவனுங்களோ ஒப்பந்தம் பண்ணிக்கணும். என்ன பண்ணணும்? எந்த பிரச்சனையும் வேணாப்பா, நாங்களா இருக்கிறோம், நீ யாரு, 2 பேர்த்த எந்த தாக்குதலும் வேணாம், நம்ம ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் பண்ணணும். இல்ல ஒரு பெரிய படையை திரட்டி போர் புரியும். 2ல 1 தான் நிகழ முடியும். இல்லைன்னா முடியாது, வாழ முடியாது. அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. இதான் முதல்ல நான் சொன்னேன் இல்லையா, ஒப்பாரி வைக்க கூட கூடாது. ஒப்பாரி வச்சா கூட தனக்கு இழுக்கும் நினைச்சான். ஒப்பாரி சத்தம் போட்டு அழுவதை கூட இழுக்கும் நினைச்சான். இந்த மாதிரி கூட பண்ணக்கூடாதுன்னு நினைச்சான். அப்ப அந்த அளவுக்கு தாக்குதல். இந்த 2வது நடந்த இந்த தாக்குதல் பொருளாதார ரீதியாக அவர்களை முடக்க ஆரம்பிச்சு. பொருளாதாரம் கிடையாது, எங்க போய் சாப்பிடுவோம்? வியாபார பொருட்கள் வந்து சந்தையில போய் விற்று அது காசாக வந்து அது பொருளாக வந்தா தான் அவங்களுக்கு சாப்பாடு. அங்க அன்றைக்கு வந்து காசு கிடையாது,
பொருளாகத்தான் வரும், இல்லைன்னா வெள்ளி இதை கட்டியா வரும். இப்படி ஏதாவது செஞ்சுக்கிறவாங்க, அதானே செய்ய முடியும். அப்ப வேற வழியே கிடையாது, வேற வழியே இல்லை. இந்த நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள். இப்ப அபு சுஃபியான் இந்த டைமை பயன்படுத்துறார், இந்த ஒப்பந்தம் ஒண்ணு நம்ம அவங்க காலடியில வென்றதா அல்லது எதிர்த்து போராடுறதா முடிவு பண்ணுங்கிறார். இந்த ஃபுல்லா பதிலுடைய நிகழ்ச்சிக்கு பின்பு நாம் என்னதான் செய்ய போறோம், என்ன முடிவெடுக்க போறோம், முடிவெடுங்கன்னு எல்லா மக்கள் மத்தியிலும் ஒரு ஆக்ரோஷத்தை ஏற்படுத்துறார். ரொம்ப பெரிய ஆக்ரோஷம் அந்த மக்களுக்கு மத்தியில் ஒரு வகையான உணர்வு வருகிறது. ஏற்கனவே இவர் இந்த பதிலுக்கு முன்னாடி தன்னுடைய 1000 ஒட்டகை, ஒரு 50,000 திர்ஹம்ஸ் கொண்டு வர்றாரு இல்லையா, அந்த பொருட்கள் எல்லாம் விநியோகம் பண்ணவே படல, அப்படியே இருக்கு. அதையெல்லாம் மக்கள் மத்தியில் போறார், மக்களை எல்லாத்தையும் கூட்டி வைக்கிறார். கூட்டி வச்சு உங்க பொருட்கள் என்கிட்ட இருக்கு, 1000 ஒட்டகம் இருக்கு, 50,000 திர்ஹம்ஸ் இருக்கு, இது அத்தனையும் நான் போருக்காக பயன்படுத்தப்படுறேன். இந்த போருக்காக, முகமதை அழிப்பதற்காக இதை நான் பயன்படுத்த போறேன். அதாவது எந்த சமயத்திலையும் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உள்ள வெறுப்பு குறைந்துவிடக் கூடாது என்பதுல மக்கள் தலைவர்கள் தெளிவா இருந்தாங்க. கொண்டு விட்டு எண்ணிக்கிட்டே இருக்கு. ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்க வச்சு அதை அப்படியே சொல்ல வச்சு அதை பாட்டு பாடி இலக்கியமாக இது பண்ணி அவங்களை அப்படியே உசுப்பேற்றி விடுவது. நீ யாரு, எப்படிப்பட்ட குலம், எப்படிப்பட்ட கோத்திரம். இன்றைக்கு கூட பார்க்க என்ன, இன்றைக்கு கூட நம்ம தலைவர்கள் மேடை ஏறிட்டேன்னா யார்னா வீர தளபதிகள் அல்லவா, நாம் என்ன சாதாரண மக்களா, திராவிட சொந்தங்களேங்கிறாங்க அப்படின்னு புஷ்ன்னு நமக்கு ஏறுது இல்லையா. இந்த தமிழ் சொந்தங்களே, நீ என்ன மறவன், சாதாரண மறவனா நீ அப்படிங்கிறப்போ நம்ம மறவன் தான் பொழைக்குது. அப்படி உள்ளுக்குள்ளே நினைக்க மறவன்றாலே வேற கூட்டம், நம்ம அப்படி நினைக்கிறது இல்லை. மறவன்றாலே தேவை மாதிரி தான் மறவர், அதை ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க. Fatima Jewellers, Usman Road, NSC Boss Road, Prithivakam High Road. NSC Boss Road, Usainia Jewellers. தரமான தங்க நகைகள், புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு Usainia Jewellers. Usainia Jewellers 168 NSC Boss Road, சென்னை 79. நம்பிக்கையோட பார்க்கும்போது வாழ்க்கை சுவாரஸ்யமாவும் சந்தோஷமாவும் இருக்கு. அவரு பிஸியா வேலையை முடிச்சுட்டு வந்தாலும் திரும்ப பிஸி ஆயிடுவாரு. கிரேட் வெஞ்சர்ஸ்ல ஆன்லைன் ட்ரேட் பண்ணி தங்க வாங்கி சேமிக்கிறாரு. கிரேட் வெஞ்சர்ஸோட புரிய வைக்கும் தன்மை, கைட் பண்ற விதம், அணுகுமுறை எல்லாமே இன்வால்வ் ஆக வச்சது, சம்பாதிக்க வச்சது. நானும் இப்போ கிரேட் வெஞ்சர்ஸ்ல தங்க வாங்கி சேமிக்கிறேன். நாளைக்கு இவ பெரியவானா பல பிரச்சனையும் பெருசா வளர்ந்துடக்கூடாதுல்ல. கிரேட் வெஞ்சர்ஸ், நல்ல முதலீடு, நம்பிக்கையான வாழ்க்கை. மறவன் உடனே இவன் பயங்கரமா இது பண்ணுவான். ஏன் மறவர்கள் குறிப்பிடப்படுதுன்னா அவர்கள் தான் போர் வீரர்களாக இருந்தாங்க. எல்லா ராஜாக்கள்லையும் போர் வீரர்களாக இருந்தாங்க, ராஜாக்களையும் அவர்கள் தான் இருந்தாங்க. அதனால இந்த மறவர் சமுதாயம் குறிப்பிடப்படும். அப்படி சொன்ன உடனே நமக்கு உசுப்பேற்றப்படுது இல்லையா. இதே மாதிரி அந்த பாட்டு பாடி உசுப்பேற்றலாம். அந்த மக்களுக்கு மத்தியில என்ன செய்யணும் பாத்தீங்களா, இதற்கு மேலே நம்ம மானத்தோட வாழ வேண்டுமா, வீடு வேண்டுமா, மாற வேண்டுமா அப்படின்னு சொல்லி ஏற்றலாம். அப்போ ஏற்றணும்னு இருக்கிறது அடுத்த நிலைமைக்கு தானே செல்லணும். அப்ப அடுத்த நிலைமைக்கு செல்ல வேண்டிய நிலைமையில நீனே 1000 ஒட்டகத்தை வச்சுக்கோ, 50,000 நீனே வச்சுக்கோ. ஆனா எப்படியாவது முகமதை கொண்டுடும். இதற்கு முன்னாடி பல முயற்சிகள் செய்யப்படுகிறது. அதுல விலாவாரியா சொல்லிட்டு போனோம்னா அடுத்த போருக்கு நம்ம போக முடியாது. விலாவாரியா போனோம்னா அடுத்த போருக்கு போக முடியாது. ஏன்னா அவ்வளவு நிகழ்வுகள் இருக்கு. ரசூலுல்லாஹ் கொள்வதற்கான இடையில ஆட்கள் அனுப்புறாங்க, சதி செய்யறாங்க. அந்த வேலை ஆட்களையே விலைக்கு வாங்குறதுக்கெல்லாம் இது பண்றாங்க, முயற்சி பண்றாங்க. இப்படி நிறைய திட்டங்கள் நடக்கிறது. ஆனா அல்லாஹ் எல்லாத்துல இருந்தும் அவரை காப்பாற்றுறோம். ஆனா அந்த 1000 ஒட்டகங்களும் 50,000 திர்ஹம்ஸையும் மக்கள் மத்தியில திரட்டினதுக்கு அப்புறம் அல்லாஹ் இது திருமறை குர்ஆன்ல குறிப்பிட்டு சொல்லுகிறான். சூரா அன்ஃபால்ல சொல்றான் அல்லாஹ் 8வது அத்தியாயம் 36வது வசனத்துல, ஏக இறைவனை மறுப்போர் அல்லாஹ்வின் பாதையை விட்டு மக்களை தடுப்பதற்காக தமது செல்வங்களை செலவிடுகின்றனர், இனியும் செலவிடுவார்கள்.
ஆகவே அவர்களுக்கு கைசேதமாக அது அமையும். அல்லாஹ் முன்னாடியே சொல்லிட்டான். எல்லாத்தையும் பொருளாதாரத்தை எல்லாத்தையும் திரட்டி கொண்டு போய் ரசூலுல்லாஹ்வை அழிக்கணும்னு அவங்களுக்கு அப்படி உசுப்பேசி இதன் மூலியமாகவே அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எதிராக கொண்டு போகணுங்கிறத நினைக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் கைசேதமாக அமையும். பின்னர் தோல்வி அடைவார்கள். ஏக இறைவனை மறுத்து நரகத்தை நோக்கி ஒன்று திரட்டப்படுவார்கள். இவங்க மறுக்கிறது எல்லாம் ஏக இறைவனை தான் மறுக்கக்கூடியவர்கள், இவர்கள் நரகத்தை நோக்கி ஒன்று திரட்டப்படுவார்கள் அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா முன்னெச்சரிக்கையாக முன்னாடியே சொல்றான். அவனுக்கு விளங்காது இல்லையா, மற்றவங்களுக்கு மூமின்களுக்கு வேண்டாம் விளங்கும். நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ் சொல்லிட்டான், அப்ப கண்டிப்பா நடக்கும், நம்ம இந்த எதிராக சென்று விடக் கூடாது என்று நினைப்போம். ஆனால் அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க. தெளிவாக இருக்கக்கூடிய அவர்கள் தளபதிகளை நான்கு பேர்கள் இந்த முக்கியமான அங்கே நடக்கின்ற போருக்கு அல்லது அந்த மக்களை தயார் பண்ணுவதற்கு 4 பேர் ரெடி ஆகுறாங்க. அதுல ஒருத்தர் இக்ரிமா இப்னு அபுஜஹல். யார் இவர்? அபுஜஹலுடைய மகன் இக்ரிமா. அடுத்து சாதான் இப்னு உமையாவுடைய மகன் அபு சுபியான் இவர் தெரிஞ்சவர் உங்களுக்கு. அப்துல்லா இப்னு அபுராபியா முதல்ல கொல்லப்படுகிறார், அபுராபியாவுடைய மகன். இப்படி எல்லாருமே பழிவாங்கப்பட்டவர்கள். அத்தனை பேர்களும் ஒன்று திரண்டு இந்த தலைவர்கள் தான் இப்ப முக்கியமான தலைவர்களாக நிற்கிறாங்க. ஏன்னா மற்றவங்க உத்துபா போயாச்சு, சைபா போயாச்சு, வலீது போயாச்சு, அபுஜஹல் போயாச்சு, எல்லா தலைவரும் முடிஞ்சு போச்சு. அப்லஹப் போயாச்சு, எல்லா தலைவர்களும் இல்ல. இப்ப இந்த சிறுவர்கள் தான் தலைவர்களாக்கப்படுறாங்க. அதுல பெரியவர் யாருன்னா அபு சுபியான் தான் பெரிய தலைவர். அந்த கூட்டத்துக்கு உகது போர் அப்படின்னு நம்ம ஏதோ ஒரு போர் செய்யணும் முடிவு செய்யப்படுகிறது. அந்த கூட்டத்துக்கு யாரா தளபதி, யாரை தளபதியாக நியமித்தது அப்படின்னு வர்றப்போ ஒட்டுமொத்த தளபதியாக அபு சுபியான் நியமிக்கப்படுகிறார். அபு சுபியான் அங்கு நியமிக்கப்படுகிறார். அபு சுபியானுடைய தலைமையில தான் ஒட்டுமொத்த இதுகளும் கூடுறாங்க. அப்போ போர்க்குரணி பாடப்படுகிறது. போர்க்குரணியில பாத்தீங்கன்னா அங்க உள்ள குறைசிகள் மட்டும் இல்லாமல் குறைசிகள் மக்காவை சுற்றி வாழ்ந்து கொண்டிருந்த குறைசிகள் குலத்தோடு நட்புறவு கொண்டிருந்த கோத்திரங்கள் இருந்தது. அந்த கோத்திரங்களையும் தளர்த்தப்படுகிறது. அந்த கோத்திரங்களை மக்களை தளர்த்துறாங்க. கிட்டத்தட்ட 3000 வாலிபர்கள் தளர்த்தப்படுறாங்க. 3000 பேரை தட்டுறாங்க. போன பத்ர்ல பாத்தீங்கன்னா 1000, இப்ப 3000, 2 மடங்கு கூடி 3000 பேர் தளர்த்தப்படுகிறாங்க. இவங்க அத்தனை பேருக்கும் ஒரு வார்த்தை சொல்லப்படுது, அது ரொம்ப நல்லாவும் இருக்கு, கூட்டுப்படைன்னு சொல்லப்படுதுங்க. இந்த கூட்டுப்படைங்கிற வார்த்தை இப்ப விளங்குதா உங்களுக்கு எல்லாத்துக்கும்? கூட்டுப்படைன்னா என்ன இப்ப கேள்விப்படுறீங்களா? என்னது? நேட்டோ. வெரி குட், பரவாயில்ல. செய்தித்தாள் அப்பப்போ படிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், அப்பப்போ தொலைக்காட்சி பாக்குறீங்க. நேட்டோ படைகள். இந்த வார்த்தைகள் வேண்டுமென்றால் மாறுகிறது, ஆளுகள் வேண்டுமென்றால் மாறுகிறார்கள். ஆனா எதிரிகள் எல்லாம் ஒரே மாட்டார்கள். இஸ்லாத்தினுடைய எதிரிகள் எந்த காலகட்டத்திலையும் மாறும். எதிரி ஒரே விதமா இருக்கிறான், அவன் பேர் மாறு. அபு சுபியானுக்கு பதிலா ஒபாமான்னு பேர் மாறு இல்லையா? ஒபாமா என்ற பேர் மாறுகிறது. ஆனா அபு சுபியான் பண்ற வேலையை தான் ஒபாமா பண்றான். அபு சுபியான் என்ன வேலையை? அபு சுபியான் அப்புறம் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு. அது ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க, வராது, அது பின்னாடி நம்ம பார்ப்போம், இந்த இதுல வருவோம். அதுல ஆனால் பேர் மாறுகிறது. அந்த அபுஜஹலுடைய குணம் தான் ஒபாமாட்டே இருக்குது. ஒபாமா வந்தவங்க நம்ம எல்லாம் என்ன தெரியுமா நினைச்சாங்க, ஐயோ முஸ்லீம் ஆக்கும். அவர் பேர் என்ன? முபாரக் ஒபாமா. என்ன ஒபாமா? முபாரக் ஒபாமா. உண்மைதான், ஒரு முஸ்லிம் தந்தையினுடைய வாரிசு தான், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் ஒரு முஸ்லீமாக இருந்தானா இல்ல, அவன் தெளிவா சொன்னான். தன்னை ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்வதில்லை, அவன் தெளிவா இருந்தான். ஆனா அவன் வந்த ஒண்ணு முஸ்லீம் நாடுகள் அடிச்ச கூத்து இருக்கு பாருங்க, அவ்வளவு பெரிய கூத்து, அவ்வளவு உச்சாணி கொப்பு கொண்டு போனாங்க. எல்லா முஸ்லீம் நாடுக்கும் விசிட்டு, எல்லா முஸ்லீம் நாடுல பயங்கரமான ராஜ மரியாதை. ஏற்கனவே அமெரிக்காக்காரன் பயப்படுவான் அரபுக்காரன், அது வேற கதை. எப்படிப்பட்ட அரபுக்காரர்களை கண்டு பயந்த அத்தனை பேரும் பயந்து நின்றார்கள். அரபிகளா, முகம்மதுடைய படையா, அவர்கள் முன்னாடி நாங்க நிக்க முடியாதுதா அப்படின்னு பயந்து நின்ற ஒரு காலகட்டம். இன்றைக்கு எந்த அமெரிக்கனுக்கோ போய் இன்றைக்கு கைகட்டி சேவகம் செய்கின்ற அரபுகள் ஒரு பக்கம். அல்லாஹ் எப்படி பார்த்தீங்களா மாற்றி இருக்கிறான்.
காலச்சக்கரத்தை நாம் தான் சுழல் செய்கிறோங்கிறான அல்லாஹ். அது எவ்வளவு உண்மையான வார்த்தைங்கிறது அல்லாஹ் தத்துரூபமா காமிக்கிறான். நமக்கு தத்துரூபமா காமிக்கிறான். இன்றைக்கு நடக்கின்ற நிகழ்வுகளை பார்க்கின்ற போது அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. இன்றைக்கு நேட்டோ படை எப்படியோ அதே மாதிரி இந்த கூட்டுப்படை. இந்த கூட்டுப்படை அத்தனை பேரையும் ஒண்ணு சேர்த்துக்கிட்டான். எதிரி யாரு? முஸ்லீம்கள் மட்டும்தான். எதிரி படை யாராவது வரப்போறாங்களா? அதை செய்து கொண்ட ஒப்பந்தம் பிரகாரம் அவன் இவன் வருவானா அப்படின்னு பார்த்தா வரமாட்டான். யூதர் வரல. ஒப்பந்த பிரகாரம் அவர்கள் தாக்க வருகின்ற போது உதவிக்கு வரணும். ஆனா உதவிக்கு வந்தானா வரமாட்டான். அவன் தெளிவா இருக்கிறான். முகம்மதை கொள்வதா அதை விட சிறந்த செயல் வேற எது இருக்குன்னு நினைக்கிறான். அப்ப அதுல தெளிவா இருக்காங்க. முஸ்லீம்களை கொள்ளுனான்னா எல்லாம் தெளிவா இருக்கு. எத்தனை பேர் செத்தாலும் அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஆப்கானில் நடந்த யுத்தம், ஆப்கானில் கொண்டவன் முஸ்லீம், கொல்லப்பட்டவன் முஸ்லீம். ஈராக்கில் நடந்த யுத்தம், அங்கே கொல்லப்பட்டவன் முஸ்லீம், கொண்டு குமிக்கப்படுகின்ற அந்த கொலை கூட்டத்துக்கு துணை போகக்கூடியவன் முஸ்லீம், அந்த நேட்டோ படைகளுக்கு துணை போகக்கூடியவன் முஸ்லீம். இப்படி எந்த பக்கம் பார்த்தாலும் இந்த சமுதாயம் சிதறடிக்கப்படுகிறது, கொல்லப்படுகிறது. அதுக்கு என்ன காரணம்? நம்ம பாடம் பெற வேண்டிய இடத்துல பெறல. அல்லாஹ்வுடைய ரசூல் தான் நம்முடைய தலைவராக இருக்க முடியுமே தவிர வேற எவனும் நம்முடைய தலைவராக இருக்க முடியாது, நமக்கு வழிகாட்டியா இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூலை தவிர வேற யாருக்கு அடிபணிய முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையே நம்மள ஒரு தலைவனோட இருக்கல. Fatima Jewellers, Usman Road, NSC Boss Road, Priscilla. தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 100% மெலமன் இப்போது மண்ணடியில். பெஸ்ட் பை. பிறந்த குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில். பெஸ்ட் பை 27/9 மன்னடி ஸ்ட்ரீட், சென்னை 1. எக்ஸ்க்ளூசிவ் பட் நாட் எக்ஸ்க்ளூசிவ். NSC Boss உசைனியா ஜுவல்லர்ஸ். தரமான தங்க நகைகள், புத்த டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 NSC Boss Road, சென்னை 79. என் பாப்பாக்கு உடம்பே சரியில்லை. என்ன ஆச்சு? தலைவலி வருதா? மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா கால்வலி வருது, கால்வலிக்கு மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா எல்லா வலியும் வந்துச்சு. ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டு இன்னொரு வியாதி வரணுமா என்ன? நோ, இனி வராது. யுனானி மருத்துவம்னா நோயை குணப்படுத்த, உடலையும் பலப்படுத்தும். யுனானினா ரபானி, ரபானினா யுனானி. டாக்டர் ஹக்கீம் எஸ்.ஏ. சையத் சத்தார், ரப்பானி வைத்தியசாலா, ராயப்பேட்டை, சென்னை. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். சாதிமா, எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. மாஷா அல்லாஹ், ரொம்ப சந்தோஷம்ப்பா. இன்ஷா அல்லாஹ் இனி நீ உன் வருமானத்துல மனைய வாங்கினாலும் தங்க நகைய வாங்கினாலும் அது ஆர்கேல வாங்குப்பா. நம்பிக்கைதான் சந்தோஷம். நம்ம சந்தோஷம் ஆர்கே. ஆர்கே ஹவுசிங், ஆர்கே கோல்ட் ஹவுஸ், சென்னை, திருநெல்வேலி. இந்த நிகழ்வுக்கெல்லாம் காரணம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரையிலும் அது இருந்துச்சு. சலாவுதீன் அய்யூபி வரையிலும் அது இருந்துச்சு. சலாவுதீன் அய்யூபினால இவ்வளவு பெரிய, நான் ஏற்கனவே சொன்னேன், உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லி காட்டேன். சலாவுதீன் அய்யூபினால இவ்வளவு பெரிய போராட்டத்தை முன்வைத்து ஒரு சிறுவை யுத்தத்தை தகர்த்தெறிய முடிந்தது என்றால், சலாவுதீன் அய்யூபினால யூதர்களும் கிறிஸ்தவர்களும் பயந்தார்கள் என்றால் அதற்கு காரணம் சலாவுதீன் அய்யூபி ஒரு நாள் கூட ஜமாத் தொழுகையை விட்டது கிடையாது, தஹஜ்ஜத் தொழுவாமல் இருந்தது கிடையாது. அப்படி அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் மௌத் வரையிலும் தஹஜ்ஜத்தை விட்டது கிடையாது, ஒரு வக்து தொழுகையை கூட விட்டது கிடையாது. ஜமாத்தோடு தான் தொழுவார்கள். இந்த நிலைமை நமக்கு இருக்குதா? ஆனால் ஆக்ரோஷம் மட்டும் பண்ணும். யாராவது தாக்கம் வந்துட்டா, ஐயோ நம்மளை தாக்கம் வந்துட்டோம், அவன் அடிக்கிறான், இவன் அடிக்கிறான், ஆக்ரோஷம் மட்டும் வருகிறதை தவிர நாம் ஏன் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டோம் நம்ம யோசனை பண்றோமா? நம்மகிட்ட அந்த ஒழுக்கம் இருக்கிறதா என்று என்றைக்காவது உரைச்சி பார்த்தோமா? நம்மளிடம் அந்த நிதானம் இருக்கிறதா, அந்த பொறுமை இருக்கிறதா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகின்ற அந்த நடைமுறை இருக்கிறதா? நம்ம பார்க்கல. அதனுடைய விளைவுகளை தான் நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம். இந்த நேற்ற படம் இன்றைக்கே தான். இது ஒரு பக்கம். இன்றைக்கு சிரியாவில் நடக்கின்ற பிரச்சனை,
சிரியாவில் முழுக்க முழுக்க அங்க இருக்கிறவன் முஸ்லீம் தான். பசார் அல் ஆசாத் முஸ்லீம் தானே, ஆனா முஸ்லீம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவன், அழகு என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவனா இருக்கான், ஒரு மதத்தை பின்பற்றக்கூடியவன். அவன் முஸ்லீம் சொல்ல முடியாது. இஸ்லாத்திலே பல பிரிவுகளை ஏற்படுத்திக் கொண்டு தங்களை தாங்களே வந்து அல்லாஹ்வாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒன்று இருக்கலாம். இதை எதிர்த்து போராடக்கூடிய மக்கள் யாரு? முழுக்க முழுக்க குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்ட மக்கள், முழுக்க முழுக்க. ஆனால் அந்த மக்களுக்கு உதவி போகுதா? பக்கத்து நாடாக இருக்கின்ற சவுதி அரேபியாவில் உதவி செய்வதற்கான ரெடியா? யாராவது செய்வார்களா? யுஏஇ பக்கத்தில் இருக்கிற உதவி செய்வார்களா? குவைத் பக்கத்தில் இருக்கிற உதவி செய்வார்களா? பஹ்ரைன் பக்கத்தில் இருக்கிற உதவி செய்வார்களா? ஆனால் முழுக்க நம் மக்கள் கொல்லப்படுகிறார். இதுவரை 12,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார். இத்தனை நிலைமைக்கு எது காரணம்? சத்தியம் நம்மளிடம் இருக்கிறது, ஹக்கு நம்மளிடம் இருக்கிறது, ஆனா பாத்தல் வெற்றி பெறுகிறது, அசத்தியம் வெற்றி பெறுகிறது. ஏன் வெற்றி பெறுவதற்கான காரணமும் இந்த உஹது போர் நமக்கு காட்டிக்கொண்டு, இந்த உஹது போர் அந்த படிப்பினை நமக்கு தருது. ஏன் இந்த இவ்வளவு நிகழ்வுகள் ஏற்படுதுங்கிற படிப்பினையை அல்லாஹ் கொண்டு வந்து காமிக்கிறான். அந்த உஹது போர் அவ்வளவு படிப்பினை, இந்த உஹது போர் ஒன்னு ரெண்டு படிப்பினை, அவ்வளவு படிப்பினை அல்லாஹ் வைக்கிறான். இங்கே மொத்தம் 3000 வீரர்கள் ஒன்று நிறுத்தப்படுகிறார்கள். பல கோத்திரங்களை சார்ந்த கூட்டுப்படையாக தட்டப்படுகிறார்கள். அத்தனை படையும் திரட்டிக்கிட்டு 3000 பேர், 3000 ஒட்டக, 3000 பேர் ஆளுக்கு ஒரு ஒட்டக, 3000 ஒட்டக, 200 குதிரைகள், கவச ஆடைகள் 700 கவச ஆடைகள். கவச ஆடை அணிந்திருந்தால் போரில் கொல்லப்பட மாட்டோம் என்ற நம்பிக்கை அவருக்கு தெரிஞ்சு, கொல்லவும் முடியாது. போர்ல வந்து கவச ஆடை அணிஞ்சிருந்தாங்கன்னா பெரும்பாலும் சொல்ல முடியாது. கவச ஆடை பார்த்திருக்கீங்க இல்லையா? முழுமையா இந்த இப்படி விழுந்து கிடக்கும், செயின் 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 செயினா விழுந்து கிடக்கும். ஃபுல்லா செயினா, உடம்பு ஃபுல்லா செயின்னாலேயே ஆடமா, அது ட்ரெஸ் மாதிரியே ட்ரெஸ் கோட். கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் அதுவே ஒரு 20-30 கிலோ. எந்த இடத்துல வெட்டினாலும் வெட்டி விழாது, வெட்டு விழாது. அந்த செயின் தாங்கிக்கும், இந்த செயின் தாங்கிக்கும். இந்த கவச உடை தான் 700 கவச உடைகள். இவர்கள் தான் முதல்ல வந்து எதிரிகளை தாக்குறதுக்கு முன்னோக்கி போவாங்க. இந்த கவச உடை அணிந்த வீரர்கள் தான் முன்னோக்கி போவாங்க எப்பவுமே, அந்த படைகளாக போகக்கூடியவர்கள். அவர்கிட்ட 700 கவச உடைகள் தயார் பண்ணியிருந்தாங்க, உருக்கு உடைகளை தயார் பண்ணியிருந்தாங்க. இதுல அபூ சுஃபியானுடைய தலைமையில இந்த தளபதிகள் அமைக்கப்படுகிறார்கள். அதுக்கு குதிரைப்படைக்கு தளபதியாக யார் நியமிக்கப்படுகிறார்கள் என்றால் காலித் இப்னு வலீத் அவர். காலித் இப்னு வலீத். இந்த காலித் இப்னு வலீதையும் வரலாற்றில் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். பின்னாடி இஸ்லாத்துக்கான பின்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற ஒருவரில் இவரும் இடம்பெறுகிறார்கள். அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்கு அப்புறம் பல பேருக்கு இவங்க தலைமை தாங்கிறாங்க. இந்த காலித் பின் வலீத் வந்து பின்னாடி தலைமை தாங்கிறாங்க. துணை தளபதியாக வந்து இக்ரிமா, அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா தலைமை தாங்கிறாங்க. அது மாதிரி போருக்கு போறதுக்கு முன்னாடி அந்த கொடியை வந்து முன்னெடுத்து செல்வார்கள். போருக்கு முன்னாடி அந்த கொடி முன்னெடுத்து செல்லப்படும். அந்த கொடி யாரிடம் கொடுக்கப்படுகிறதா? அப்தர் என்று சொல்லக்கூடிய கிளை, ஒரு கோத்திரம். அந்த கோத்திரத்தினுடைய தலைமையே அந்த தலைவரிடம் அந்த கொடி கொடுக்கப்படுகிறது. இந்த செய்தி ஃபுல்லா முஸ்லிம்கள் இங்க உலக பார்த்து ஆகணுமே. மக்காவுல என்ன நடக்குதுங்கிற செய்தி மதீனாவுக்கு போய் சென்று அடையணும், போய் கொண்டு போய் சேர்ப்பிக்கணும். சேர்ப்பிக்கிறதா யார் மூலியமாக இந்த உழவு போகணுமே. இவ்வளவு தயாரிப்பு நடக்குது, இவ்வளவு தயாரிச்சுட்டு இருக்காங்க, அல்லாஹ்வுடைய ரசூலை நீங்களும் தயாராயிடுங்க அப்படிங்கிற செய்தி அங்க போய் சேரணுமே. இந்த செய்தியை இங்கிருந்து யார் அனுப்புகிறார் என்று பார்த்தால் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. யார் தெரியுதா? அவங்க தெரியல, விளக்கணுமா மறுபடியும்? அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இங்க இருந்து உள்ள செய்தியை முஸ்லிம்களுடைய படைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அனுப்புறாங்க. அனுப்புற அடுத்த நிமிஷம் ரசூலுல்லாஹ் செய்யற காரியத்தை பாருங்க. சுப்ஹானல்லாஹ், ஒரு அற்புதமான தலைவருங்க. அந்த மாதிரி தலைவர் நம்மளாம் வந்து கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லணும். அவர்களை வந்து தலைமைத்துவம் பெற்றிருக்கிறோம் என்றால், அவர்களை தலைவர்களாக பெற்றிருக்கிறோம்னா நம்மளை விட வேற பாக்கியசாலிகள் இருக்க முடியாது. உடனே என்ன செய்யறாங்க? அவசர நிலை பிரகடனம் செய்யறாங்க. அவசர நிலைன்னா என்ன? எல்லோரும் ஆயுதங்களோடு இருக்க வேண்டும்.
ஆண்கள் அத்தனை பேரும் ஆயுதம் இல்லாமல் இருக்கக்கூடாது. மதீனாவில் அத்தனை பேர் ஆயுதத்தோடு இருக்கணும். ஆயுதத்தோடு எப்படி இருக்கிறது? வீட்டிலேயே ஆயுதத்தோடு இருக்கணும். தொழுகை வந்தா தொழுகையிலே ஆயுதத்தோடு இருக்கும். தொழுகை வந்தா தொழுகையிலும் ஆயுதத்தோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிற நிலையை பிரகடனம் செய்கிறார். எல்லாம் கரெக்டா இருங்க, எல்லாம் கரெக்டா ஆயுதத்தை ரெடி பண்ணிக்கிறீங்க, ஒண்ணு கூட மிஸ் ஆகக்கூடாது, கரெக்டா இருக்கணும், எதுலையும் தப்பிதம் பண்ணி விடாதீர்கள் என்ற இன்ஸ்ட்ரக்ஷன் ஒவ்வொரு ஆளுக்கும் கொடுத்து அனுப்புறாங்க. சொல்லலாம் அத்தனை பேர் சொல்லக்கூடிய அத்தனை சகாபிகளும் முழுக்க முழுக்க ஆயுதத்தை தூக்கி பிடித்தவர்களாக சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இந்த காட்சிகளையும் விவரிக்கிறாங்க. இது ஒரு பக்கம். அப்புறம் சாதி முன்மாத் அன்சாரி தோழர்கள், ஸைத் இப்னு குலை, சாதி இப்னு உபாதா, இந்த 3 நபி தோழர்கள், 3 பேரும் அன்சாரி தோழர்கள். இந்த 3 நபி தோழர்களும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வீட்டை சுற்றி பாதுகாப்பான ஆயுதம் தாங்கி அல்லாஹ்வுடைய வீட்டை சுற்றி பாதுகாப்பா நிற்கிறாங்க. நம்ம இப்ப ஒண்ணு புலப்படும், நமக்கு என்ன புலப்படும்னா, ஏன் ரசூலுல்லாஹ் வீட்டை ஏன் பாதுகாப்பா சுற்றி நிக்கணும், ஏன் எதுக்கு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. போரை பொறுத்து மட்டும் ஒண்ணு தெரிஞ்சுக்கிறீங்க. அந்த கால போர் நடைமுறையில ஒண்ணு தெரிஞ்சுக்கிறீங்க. யார் போர் தளபதியோ, யார் தலைவனோ அவர்கள் கொல்லப்பட்டு விட்டால் போர் முடிவடையும். யார் போரை வழி நடத்துகின்ற தலைமை பொறுப்பை ஏற்று வர்றாங்களோ அவர்கள் கொல்லப்பட்டு விட்டால் போர் முடிஞ்சு போயிடும். அவன் நோக்கமே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொள்வது, அவன் நோக்கமே ரசூலுல்லாஹ்வை கொள்வது. அப்படியே ரசூலுல்லாஹ்க்கு ஏன் பாதுகாப்பு? ரசூலுல்லாஹ் பாதுகாப்பே தேவையில்லாமல் இந்த தலைவராச்சு, எப்படி ரசூலுல்லாஹ்க்கு பாதுகாப்பு? இப்ப போர் டிக்ளேர் ஆயிடுச்சு, போர் டிக்ளேர் ஆயிடுச்சு. அங்கேருந்து படை புறப்பட்டு விட்டது, அங்கேருந்து படை புறப்பட்டுருச்சு, மக்காவிலிருந்து படை புறப்பட்டுருச்சு, மதீனாவை நோக்கி வருகிறார்கள். இந்த நிலைமையில அல்லாஹ்வுடைய ரசூலை பாதுகாப்பதுதான் முக்கியத்துவம். அதனால இந்த 3 சகாபிகளும் நாங்க ரசூலுல்லாஹ்க்கு பாதுகாப்பா நிற்போம் சொல்லி ஆயத்தோடு நிற்கிறாங்க. அங்கே இவ்வளவு நிகழ்வு நடக்கிற ஒரு பக்கம். ரசூலுல்லாஹ் அடுத்து என்னன்னா, மதீனாவை நோக்கி படை வர ஆரம்பிச்சிருச்சு. மதீனாவுக்கு முன்னாடி வந்துகிட்டு இருக்குங்கிற செய்தியும் ரசூலுல்லாஹ்க்கு வந்துகிட்டே இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அந்த இவங்க படையில பாத்தீங்கன்னா, இந்த படையில 15 பெண்களை கூட்டிட்டு வர்றாங்க. இந்த 15 பெண்களை எதுக்கு தெரியுமா கூட்டு வர்றானுங்க? எதுக்கு? படை வீரர்கள் சோர்வடைந்து விட்டால் ஆட விட்டு பாட விட்டு கேட்க. ஒசாமா பண்ணாரு இல்லையா? ஒபாமா பண்ணாங்கல்ல. ஒபாமா என்ன பண்ணா? திடீரென்று பயங்கரமா தாக்குதல் ஈஜிப்ட்ல நடந்த உடனே, அந்த ஈராக்ல நடந்த உடனே, ஏன் ஆப்கான்ல நடந்த உடனே உடனே என்ன செய்வானுங்கன்னா, கட்ட நல்ல அழகிய கொண்டு ஆட விடுவாங்க. அந்த வீரர்கள், ராணுவ வீரர்கள் உற்சாகப்படுவாங்க. அதேதான் அங்கே காட்சி தான் மாறவே இல்லை, ஆள் தான் மாறலாம். காட்சி அதே காட்சி. இந்த 15 பேரை கொண்டு வர்றாங்க. இந்த 15 பேர்ல மிக முக்கியமாக இடத்தை பெறக்கூடியவர் யாருன்னு பார்த்தா, அபு சுஃபியானுடைய மனைவி இந்தா பின் உபைதா உத்பா. இந்தா பின் உத்பா கொல்லப்பட்டார் இல்லையா? உத்பாவுடைய மகள். இந்த உத்பாவுடைய மகள் தன்னுடைய தந்தை கொல்லப்பட்டு விட்டார் என்பதற்கு பழி வாங்குறதுக்காக வர்றான் அந்த பொம்பளை. பின்னாடி நம்ம அதை பார்ப்போம். பின்னாடி எப்படி பழி வாங்குறா, எந்த நிலைமையில கொண்டு வந்து நிப்பாட்டுறா, அதுக்கு ஒரு ஆளை தயார் பண்ணி கொண்டு வர்றது, ஒரு ஆளையை ரெடி பண்ணி கொண்டு வர்றான். ஒரு ஆளை, ஒரு அடிமையை ரெடி பண்ணி அந்த பொம்பளை அவங்களும் இஸ்லாத்துக்கு பண்ணிட்டாங்க. நம்ம தப்பா சொல்லிடக்கூடாது. ஆனால் அந்த நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நிலைமையில இருக்குங்கிறது நம்ம பார்க்கணும் இல்லையா? அதுக்காக இவர்கள் அந்த கூட்டத்தில் வர்றாங்க. அபு சுஃபியானுடைய மனைவினா ஒரு ராணி மாதிரி. அந்த பொம்பளை மக்கா விட்டு கிளம்புறப்ப சொல்றாங்க, பாருங்க இந்த மக்களுடைய நிலைமையை பாருங்க. மக்கா விட்டு கிளம்பி வர்றப்ப எந்த இடத்துல ஆமீனா அடக்கம் செய்யப்பட்டிருக்கா என்று பாருங்க. இந்த பொம்பளை எவ்வளவு பெரிய வஞ்சம் இருந்துச்சுன்னு பாருங்க. ஆமீனா யாரு தெரியுதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயார். அவர்கள் எந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டார்களோ அந்த தோண்டி இருக்கின்ற அந்த எலும்புகளை எடுத்து வீசுகிறான். அத பக்கத்தில் உள்ளவங்க தடுக்கிறாங்க. அப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு தடுக்கிறான். அந்த அளவுக்கு வெறியோட அந்த பெண்மணி கிளம்பி வருகிறார். இது நிகழ்வது ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டுல ஷவ்வால் மாதம் பிறை 6ல வெள்ளிக்கிழமை
உகது மலைக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. உகது மலை, அந்த மலையை எப்படி நீங்க ஹஜ்ஜிக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும், மதீனாவுக்கு போனீங்கன்னா தெரியும். மதீனாவுக்கு போனீங்கன்னா உகது மலை பக்கத்திலே இருக்கு. உகது மலையை நீங்க பக்கத்திலே போய் பார்க்கலாம். இந்த இடத்துலனா நீங்க எந்த இடத்துல அந்த உகது போர் நடந்ததுன்னு அந்த உகது மலை பக்கத்துல போய் நீங்க பார்க்கலாம். ஒரு மலை அடிவாரம் பக்கத்துல மலை, அதனுடைய அடிவாரம். அந்த அடிவாரத்துல ராணுவ முகாமை வந்து இந்த எதிரிகள் அமைக்கிறாங்க. இந்த எதிரிகள் வந்து அந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டி தன்னுடைய நிகழ்வுகளை எல்லாம் ராணுவ இதையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் ரெடி பண்ணுவாங்கல்ல, ஆயுதங்களா ரெடி பண்ணுவாங்க எல்லாம். இந்த செய்தி எல்லாம் ஒவ்வொன்றாக அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காதுகளுக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொன்றா வந்து சேரும். அப்ப ரசூல்லா உடனே அதையும் பாருங்க, அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட மறுபடியும் நான் சொல்றேன். உடனே என்ன சொல்றாங்க, தன்னுடைய ஆலோசனை குழுவை கூப்பிடுறாங்க. ராணுவ ஆலோசனை குழுவை கூப்பிடுறாங்க. ராணுவ ஆலோசனை குழு அத்தனை பேர் வாழ்ந்துங்கிறார். அத்தனை பேரையும் கொண்டு உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு இந்த நிலைமை இப்ப உகது அளவில் அவர்கள் வந்து விட்டார்கள். நமக்கு அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப தூரம்லாம் இல்லை, ரொம்ப தூரம் கிடையாது. நீ உகது பொண்ண தெரியும், ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்கு. அவர்கள் மறுபடி வந்து தாக்குதல் நடத்துவது என்பது ஒரு பெரிய காரியமே அல்ல. இந்த நிலைமையில் நாம் என்ன செய்வது என்ற ஒரு ஆலோசனை நிகழ ஆரம்பிக்கிறார். இந்த ஆலோசனையில அத்தனை பேரையும் யாரெல்லாம் அங்கே தலைவர்களாக ஓரளவு மதிநுட்பம் உள்ளவர்களாக சொல்லப்படுகிறார்களோ அத்தனை பேரை கூப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆலோசனை குழுவை ஏற்படுத்தி ஆலோசனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலைமையில இங்க மதீனா இருக்கிறார். நமக்கு இப்ப நடந்த மிக சமீபத்தில் நாம் சந்தித்த போர்கள், நாம் சந்தித்தது என்று சொல்வது முஸ்லிம்கள் என்று யாரெல்லாம் தன்னை சொல்லிக்கிட்டானோ அந்த நாடு சந்தித்த போர்கள். அதுல மிக முக்கியமான போர் ஈராக்கில் நிகழ்த்தப்பட்ட போர். ஈராக்கில் ரசாயன ஆயுதங்கள், உயிர்கொல்லி ஆயுதங்கள் இருக்கிறது, அதை வைத்து உலகத்தையே அழித்து விடுவார் என்று சொல்லப்பட்டு உள்ளே நுழைந்து சதாம் ஹுசைன் கொல்லப்பட்ட வரலாறு இது நம்ம கண்ணு முன்னாடி நிற்குது. அதே போல இரட்டை கோபுரத்தை தாக்குதல் நடத்தினார். இரட்டை கோபுரம் தாக்கப்பட்டு விட்டது. ஆஹா, என் மக்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். எத்தனை பேர் தான் கொண்டானுங்க, எத்தனை பேர் கொலை செய்யப்பட்டாங்க? மொத்தம் 3625 பேர். 3625 பேர் தான் அதுல கொல்லப்பட்டவங்க. ரொம்ப பெருசாக செத்து போகல. அந்த அன்றைக்கு யூதர்கள் வேலைக்கே வரல. இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களின் மேலான கருத்துகளையும் ஆலோசனைகளையும் விளம்பரங்களையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 81 சென்னை 1.